உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பொம்மி அக்காவை மறுபடியும் இங்க கொண்டு வரணும். 6 கால பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சா கண்டிப்பா அவங்க வெளியே வந்துருவாங்க. தாடிகார வேற இப்ப வேட்டைக்கு கிளம்பி இருக்கிறான். அங்க இருக்கிற ஜோடி சிலைய நல்லபடியா எத்துன்னு வந்ததுக்கு அப்புறமா 5வது கால பூஜையும் நடந்து முடிஞ்சிரும். அது வரைக்கும் நல்லபடியா இருக்கும். எப்படி இதெல்லாம் என்ன பிரச்சனை சாமி? நவபாஷான ஜோடி சிலைய தேடி சித்தார்த் எந்த காட்டுக்கு வேட்டைக்கு கிளம்பி போனாரோ அதே காட்டுக்குள்ள நீங்க 4 பேரும் போங்க. திரும்ப வரும்போது உன்னோட கையில பொம்மி ஆவி இருக்கிற மீனும் சிவன் வேஷமிட்டு வேட்டைக்கு போயிட்டு வர்ற சித்தார்த்தோட கையில நவபாஷான ஜோடி சிலையும் இருக்கும். இதுதான் விதி. இப்படித்தான் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப நன்றிங்க சாமி. தோ இப்பவே நாங்க போறோம். நீங்க சொல்றது எங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை உருவாக்கி இருக்கு. எங்களால பொம்மியோட ஆவி இருக்கிற மீனை மீட்டுட்டு வர முடியும்னா நாங்க கண்டிப்பா உடனே போறோம். அதுக்கான முயற்சியை இப்பவே எடுக்கிறோம். ராணி, நாம அந்த பிடாரான கூட்டிட்டு இப்பவே போலாம். போலாம். வரோம் சாமி. போலாம். வரோம் சாமி. மூளை இரு. இதுக்கப்புறம் நாம போக வேண்டாம். ரொம்ப கொடிய நவபாசன விஷத்தை யாரோ இங்க காத்துல தூவி விட்டுருக்காங்க. ஐயோ சாமி, எல்லாரும் அங்க பாருங்க. ஐயோ வாங்க சாமி, போய் காப்பாத்தலாம். மூளை நெல்லு. ஓம் க்ரீம் க்ளீம். மூளை இப்ப போலாம். அவரை காப்பாத்தலாம். வாங்க போமா. அக்கா, உன்னை காணோன்னு நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். நீ வாக்கா, நம்ம போலாம். மொளை நிக்கு.
அதை தொட வேண்டாம். ஏன் சாமி அப்படி சொல்றீங்க? இது பொம்மையக்க ஆவி இருக்கிற மீன். நாகசாதுக்கு சொந்தமான பொருளை அவங்க அனுமதி இல்லாம நாம எடுத்தா அவங்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிருவோம் போல. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? இதுக்கு வேற வழியே இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு வழி தானே இருக்கு. என்ன வழி சாமி, சொல்லுங்க. இவரா எழுந்து உனக்கு வரம் கொடுத்தா மட்டும்தான் உன்னால இதை இங்கிருந்து எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு முதல்ல நாம இவர் உயிரை காப்பாத்தணும். உங்க மந்திர சக்தி ஏதாவது பயன்படுத்தி இவர் உயிரை காப்பாத்துங்க சாமி. மந்திரம் மாந்திரீகம் எல்லாத்தையும் கத்துக்கிட்ட நாகசாது முன்னாடி எங்களோட எந்த மந்திர சக்தியும் எடுபடாதும்மா. சித்தர்கள் உருவாக்கின கடுமையான விஷம் இவரை தாக்கி இருக்கு. அப்போ இந்த விஷயத்தை முறிக்கணும்னா அதுக்கு சித்தர்கள் பயன்படுத்தின சித்து விளையாட்டை தான் நம்ம பயன்படுத்தணும். ஐயோ, 3 பேரும் பெரிய ஆளுங்க. ஐயோ, இந்த சாதாரண மனுஷிக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. உனக்கு பாடானம்னா என்னன்னு தெரியுமாம்மா? பாடான்? ஐயோ, நான் பாடானோங்கிற வார்த்தையே இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல சாமி. சரி, பாஷனுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டுக்கிறேன் சாமி. இப்ப கூட தாடிகார அந்த நவபாஷான சிலையோட ஜோடி சிலைய தேடிதான் போய்கிறான். பாடானுங்கிற வார்த்தை மருவிதான் இப்ப பாஷாணம்னு மாறி இருக்கு. பாஷாணத்துல மொத்தம் 64 வகையான நஞ்சு இருக்கு. அதுல கடுமையான நஞ்சு 9ங்கிறதுனாலதான் அத மட்டும் நவபாஷாணம்னு சொல்லுவாங்க. மொத்தம் இருக்கிற 64 வகையான நஞ்சில நீலிங்கிற ஒரே ஒரு பாஷாணத்தால மட்டும்தான் இந்த விஷத்தன்மையை முறிக்க முடியும். சாமி, அப்போ அந்த பாஷானம் எங்க கிடைக்கும்? சித்தர்கள் கண்ணுக்கே தெரியாம அருவமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட உதவி இருந்தா மட்டும்தான் இவரோட உயிரை நாம காப்பாத்த முடியுமா? ராணி, அதுக்கான சமயம் குறைவுதான மோளே. அப்போ வாங்க சாமி, நம்ம உடனே போய் அந்த சித்தரை தேடுவோம். சரி, வாங்க போலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.